அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்று ஜும்மா, நாட்களிலேயே மிக சிறந்த நாள். இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். நம்ம சேனலில் வாரம் ஜும்மா அன்னைக்கு ஓதுற மாதிரி சிறப்பான துவாக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் மிக சிறந்த ஒரு 2 துவாக்களை சொல்ல போகிறேன். இந்த 2 துவாக்களை இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கள, இந்த நிமிஷத்துலேருந்து ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையும். ஏன்னா ரெண்டுமே மிக மிக சிறந்த துவாக்கள், உங்களுக்கு அதிகமான பலனை பெற்றுத்தரக்கூடிய துவாக்கள். அதுவும் உடனடியாக ஒரு முறை ஓதுனாலே அவ்வளவு பலன் இருக்குது. இந்த துவாக்களை ஓதிட்டு நீங்கள் பிறகு உங்கள் தேவைகளை கேட்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. இந்த 2 துவாக்களை நீங்கள் இன்றைக்கி முழுக்க நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தாலே போதும். உங்களுக்கு எல்லா பிரச்சனைகள், உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்ல, இந்த பிரச்சனைகள் தீரணும், இந்த கஷ்டம் தீரணும், இந்த ஆசைகள் நிறைவேறணும் சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நீங்கள் கேட்காமலேயே தரக்கூடிய மிக சிறந்த துவாக்கள் இது. முதல் துவாவை பொறுத்த வரைக்கும் ஜும்மானாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? சலவாத். அதுவும் இந்த மாதம் என்ன மாதம்? ரபியுல் அவல் மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் மற்றும் இறந்த மாதம். இந்த மாதம் முடிய போகுது, அவ்வளவுதான். இதுதான் கடைசி ஜும்மா. இந்த மாதத்தில் மற்ற நாட்களில் நாம் சலவாத் ஓதுவதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஓதணும். இந்த மாதத்தோடு நிறுத்திடாமல் தொடர்ந்து ஓதிக்கொண்டே போகணும். ஏன்னா இந்த மாதத்தில் தான் ஓதணும் இல்லை, நபி அவர்களை இந்த மாதத்தில் தான் நினைவு கூறணும் இல்லை, டெய்லியும் நீங்கள் நினைவு கூறணும். நினைவு கூறணும்னா சாதாரணமாக அல்லாஹ் உங்களுக்கு தரலை, அதுக்கு பிரதிபலனா ஒரு முறை நபி அவர்கள் மீது நீங்கள் சலவாத் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது 10 முறை அருள் புரிகின்றான். நம்முடைய 10 தவறுகளை அழிக்கின்றான். 10 அந்தஸ்துகள். அந்தஸ்துனா அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ்வின் விஷயத்தில் நிறைய அந்தஸ்து நம்மளுக்குன்னு சொல்லிட்டு வச்சிருப்பான். அவனுடைய கணக்கின்படி அந்த விஷயத்தில் 10 அந்தஸ்துகளை நமக்காக உயர்த்துகின்றான். அதனால் எவ்வளவு சலவாத் சொல்ல முடியுமோ அவ்வளோ அதிகமாக சலவாத் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத் எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நான் சிம்பிளாக ஒரு சலவாத் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின். சின்ன செலவாது. இதை நீங்கள் எத்தனை முறை ஓதுறீங்களோ அத்தனை முறை உங்களுக்கு அதை விட 10 மடங்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ்வின் அருள். அல்லாஹ்வின் அருள் நமக்கு ஒன்று கிடைச்சா போதும், எதையோ நம்ம சாதிக்கலாம். எப்படிப்பட்ட வறுமையும் கஷ்டமும் நம்மளை விட்டு நீங்கிடும். அதனால் அதிகமாக செலவாத் ஓதுங்க. உங்களால் முடிஞ்சால் தொழுகையில் ஓதுவோம் பார்த்தீங்களா, அத்தியாத்தி இருப்பில் அந்த செலவாத்தை நீங்கள் ஓதிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சின்னதாக இந்த மாதிரி செலவாத்தை நீங்கள் ஓதிக்கலாம். அடுத்து 2வது துவாவை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதியுள்ள துவா இது. சூரா பக்ராவில் உள்ள ஒரு வசனம் இது. ரொம்ப சிறப்பு இருக்குது இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது நீங்கள் இன்னென்ன தேவைகள் சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட சொல்லவே வேண்டாம். எல்லா உலக தேவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றா நிறைவேற்றி தந்தே இருப்பான். அதாவது இவ்வளோ பிரச்சனைகள், சில விஷயங்கள் இருக்கும்ல, சில ஹாஜத்துக்கள் நம்மளுக்கு இருக்கும், இது தேவை, இது நிறைவேறணும் சொல்லிட்டு அது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். அவ்வளவு பவர்ஃபுல்லான துவா இது. இந்த உலகத்தோடு இல்லாமல் மறுமைக்காகவும் இதில் இருக்குது விஷயம். மறுமைக்கான நல்லதையும் நம்ம கேட்குறோம், நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பையும் பெற்றுத்தரக்கூடிய மிக சிறந்த துவா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத்த வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்த வகீனா அஸாபன் நார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய துவா இது. இதனோட தமிழ் பொருளை நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மொத்த விஷயங்களும் சுருக்கமாக இந்த துவாவில் உங்களுக்கு அடங்கி இருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு என்னென்னவோ பெரிய விஷயங்கள் இருக்கும், எல்லாமே நம்மளுக்கு நல்லது, அதாவது இது நல்லது, இது தேவை சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஒன்று வச்சுருப்போம். நம்மளுக்கு தெரியாத நல்லதும் நிறைய மறைஞ்சு கிடக்குது. பொதுவாக நல்லது சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்லதை தவிர வேறு எதுவுமே தரமாட்டான். அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த ஒரு துவாவால் கண்டிப்பாக உங்கள் தேவைகள் எல்லாமே நிறைவேறும். நீங்கள் தொடர்ந்து ஓதி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம். அதே போல் மறுமை, இந்த உலகத்துக்காக மட்டும் நாம் துவா செய்யக்கூடாது, மறுமைக்காகவும் சேர்த்து துவா செய்யணும். மறுமையில் நம்ம சிறப்பான ஒரு இடத்துல இருக்கணும், அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு வேணும் சொல்லிட்டு அதுக்கும் துவா செய்ய சொல்லி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ளார்கள். அதனால தான்
நபி அவர்கள் இந்த துவாவை அதிகமாக ஓதியுள்ளார்கள், நம்மையும் ஓத சொல்ல வலியுறுத்தியுள்ளார்கள். சூரா பக்ராவை பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிறப்பான சூறா. அந்த சூறாவை நீங்கள் அதிகமாக தினமும் ஓதிட்டு வரும்போது அந்த செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் சூறா சொல்லுவாங்க. அந்த ஷைத்தான் ஜின்கிருந்து எல்லாத்துக்கிட்டையும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், செய்வினையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ரொம்ப சிறந்த சூறா. அதில் உள்ள ஒரு வசனம் தான், அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் சிறப்பு தான், அதில் உள்ள ஒரு வசனம் தான் இந்த ஒரு துவா. அதனால் இந்த துவாவை இன்னைக்கு முழுக்க ஒதுக்கிங்க. செலவாத், இந்த துவா ரெண்டுத்தையும் அதிகமாக உங்களால் எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் ஓதிக்கிங்க. குறிப்பாக அசர் தொழுதுட்டு அப்படியே அதே முசல்லா அதே இருப்பில் உக்காந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. இன்னைக்கு நான் இந்த 2 துவாக்களை நான் ஒரு 10 முறை நான் ஓத போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. இதே நிமிஷத்தில் உங்களுக்கு நன்மையை அல்லாஹ் தருவான். இப்போ நம்ம ஓத ஆரம்பிக்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகீனா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகீனா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகீனா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகீனா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகீனா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகீனா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகீனா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகீனா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகீனா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வகீனா அஸாபன் நார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறான். நாம் தான் அதை சரியாக அறிந்து கொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் ஒரு வாய்ப்பு தான் ஜும்மா. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜும்மா, இது ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம், ஒரு அருட்கொடைனும் சொல்லலாம். இந்த நாளில் நிறைய நன்மைகள் அடங்கியிருக்கு, நிறைய பரக்கத்துகள் அடங்கியிருக்கு. இதில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் மற்ற நாட்களில் செய்யும் செயலுக்கு கிடைக்கும் நன்மையை விட அதிகமான நன்மைகள் கிடைக்கும். சாதாரணமாக நம்ம குளிச்சா கூட மற்ற நாளில் குளிச்சா அந்த அளவுக்கு நமக்கு நன்மை இல்லை. ஆனால் ஜும்மா நாளில் குளிக்கிறது கூட அதுவும் ஒரு சுன்னா, அதுக்கும் நன்மை இருக்குது. அவ்வளவு சிறந்த நாள். நம்முடைய துவாக்களும் அதிகமாக கபூல் ஆகக்கூடிய அந்த நேரமும் இந்த நாளில் இருக்குது. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் இந்த நாளை நம்ம வீணாக்கிட்டோம்னா நம்மை விட நஷ்டவாளிகள் நிச்சயமாக வேற யாருமே இருக்க முடியாது. அதனால் இந்த நாளை வீணாக்காமல் உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக அமல்களை செய்ய முடியுமோ, எவ்வளோ அதிகமாக துவா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக செய்யுங்க. உங்களை எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த ஒரு நாள் காரணமாக இருக்கலாம். இந்த நாளின் பரக்கத்தின் காரணமாக கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி விடுவோம். அதனால் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இந்த நாள் வருது இல்லை, எந்த வாரம் வருதோ அந்த வாரம் நீங்கள் எதிர்பாருங்க. அதாவது இன்னைக்கு நம்முடைய கஷ்டம் தீராதா, என்னுடைய துவா கபுல் ஆகாதா சொல்லிட்டு முழுசாக நீங்கள் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து துவா செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜும்மா உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த நாள் காரணமாக இருக்கும். இந்த நாளின் பரக்கத்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவான். அப்படி உங்களுக்கு நல்வழியை காட்ட வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க.
அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.